ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம வரலட்சுமி பூஜையோட விசேஷம் தான் நம்மளோட வீடியோஸு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் கும்பிட்றதெல்லாம் சும்மா காட்டுங்க மேம், ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. அதனால தான் கொஞ்சம் நான் அப்பப்போ எடுத்து கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு குட்டி வீடியோவாக போடுறேன். எனக்கு அதிகமாகலாம் தெரியாது. நான் ஒரு 4-5 வருஷமாக வரலட்சுமி பூஜை ரெகுலராக கும்பிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை, என்னோடய பூஜா விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தாமரை பூவே நான் பிச்ச மாட்டேன், ஆனால் இப்போ தாராளமாக பூ பிச்சுறேன். வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறனால தான். நேற்று, இன்றைக்கி, நாளைக்கு 3 நாளைக்கும் பூஜை இருக்குது. இந்த பூவெல்லாம் நான் இப்போ பிச்சுட்டு வந்தேன். நம்ம திலனோட பூவு, எத்தனை பூ சரியாக நல்லா அழகாக பூ பார்க்க முடியல. இன்றைக்கி நல்லா மலர வைக்கிற மாதிரி இருக்குது. நான் பிச்சுட்டு நம்ம இந்துலேகா, அப்புறம் குட்டி அஃபெக்ஷன் 16, இப்போ நம்ம இதெல்லாம் மலர வச்சு சாமிக்கு வைக்கலாமா? நம்ம திலனை மலர வைக்கலாம். எனக்கு நேற்று ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்குமே லாட்டஸ் ஃப்ளவர்ஸ் இருந்திருக்கும் உங்கள் வீட்டிலையே பூஜைக்கு வைக்கிறதுக்கு. எனக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த டைமில் தாமரை பூவே கிடைக்காது. நானுமே இந்த கார்டன் வைக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு இருந்தேன். பட் அந்தளவுக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ அழகாலாம் கிடைக்காது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நேற்று நான் நிறைய பூ வச்சு தான் பூஜை பண்ணேன். வரலட்சுமி பூஜை, நவராத்திரி வர்றதுனால எனக்கு ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட திலனோட ஃப்ளவர் தான். நம்மளோட திலனோட பூ இப்போ தான் ஃபுல்லாக அழகாக பார்க்குறோம். இதோட ஃப்ளவர்ஸ் நிறைய காஞ்சு போச்சு ஆக்சுவலி. ஏன்னா மழையும் வெயிலும் மாறி மாறி வந்ததுனால. நம்ம சாமிக்கு வைக்கலாம். நம்மளோட இந்துலேகா தான். ஆக்சுவலி 2 கையில் மலர வச்சா தான் நம்மளுக்கு நல்லா அழகாக கிடைக்கும். இது எல்லாமே நம்ம சாமிக்காக தான் நான் மலர வச்சிட்ருக்கிறேன். உங்களையும் காட்டலான்னு நினச்சேன். இந்துலேகாவில் தான் நமக்கு இந்த டைம் பூஜைக்கு நிறைய ஃப்ளவர் கிடச்சிருக்கு. அகிலாலேயே நேற்று எனக்கு ஃப்ளவர் இருந்தது. இன்றைக்கி திலன் இருக்குது ஒயிட்டில். இதுவும் நம்மளோட ஒரு இந்துலேகா தான். ஒரு குட்டி அஃபெக்ஷனும் நான் எடுத்திருக்கேன். இவ்வளோ பூ நம்ம எடுத்துருக்குறோம் இன்றைக்கி. அஃபெக்ஷனில் குட்டி ஃப்ளவர் இருக்குது, அப்புறம் 2 டோராவும் ஒரு இந்துலேகாவும் இருக்குது. சாமிக்கு வைக்கலாமா? இப்போ நம்மளோட ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம சாமிக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதே மாதிரி இந்த லாட்டஸோட லீஃபு நம்ம பூஜையில் யூஸ் பண்ணுவோம். இந்த இலையில் தான் நான் நேற்று நைவேத்தியம் எல்லாம் சாமிக்கு படைத்தேன். இந்த லாட்டஸ் லீஃப் நம்ம இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் குட்டி பிள்ளைங்க, நாங்கள் எல்லாருமே மயிலாஞ்சியெல்லாம் போட்டுக்கிட்டோம் நைட்டு. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த டைமு.
பாப்பாங்கெல்லாம் ரொம்ப அப்படியே சாமி கும்பிடுறதுக்கும் இந்த பண்டிகை மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறதுனாலே ரொம்ப அப்படியே துருத்துருன்னு ஓடிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து எனக்கு வரலட்சுமி பூஜை கும்பிடுறதுக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து தேசமங்கையரசி மேமோட வீடியோ பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பயமாக இருந்தாலும் இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அவங்க நல்லா டீட்டெயிலாகவே சொல்லி தருவாங்க. இந்த சாரி கூட நம்மளோட லூமில் ஆர்டர்ன சாரி தான், நம்மளோட தறியில் ஆர்டர்ன சாரி தான் இது. அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பூஜைக்கு நான் வந்து இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். சாமிக்கு காலையிலே பருப்பு பாயசம் கப்பில் தான் நான் வந்து தாமரையிலேயே இப்படி இறக்கி வச்சுட்டு இப்படி செஞ்சேன். சாமிக்கு அது பிடிக்குங்கிறதுனால பூ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டேன். நம்ம செடிகளும் நம்மளுக்கு இந்த டைம் நிறைய பூ கொடுத்தாங்க. இப்போ நான் காலையில் பூஜை போட போகிறேன். உங்களுக்கும் இந்த பூஜை பண்ணுறதுக்கு பிடிச்சிருந்தா தைரியமாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா தேசமங்கையரசி மேமோட ஆத்ம ஞானமயம் அப்படிங்கிற சேனலை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும். அவங்க ரொம்ப எளிமையான முறையில் எல்லாம் சொல்லி தருவாங்க. இப்போ நான் வந்து வருஷம் எப்போவுமே கும்பிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.